الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن عائشة رضي الله عنها قالت: جاءت فاطمة بنت أبي حبيش إلى النبي صلى الله عليه وسلم فقال: يا رسول الله، إني امرأة أستحاض فلا أطهر، أفأدع الصلاة؟ قال: لا، إنما ذلك عرق وليس بحيض، فإذا أقبلت حيضتك فدعي الصلاة، وإذا أدبرت فاغسلي عنك الدم ثم صلي. متفق عليه. وعن علي بن أبي طالب رضي الله عنه قال: كنت رجلا مذاء فأمرت المقداد أن يسأل النبي صلى الله عليه وسلم فسأل فقال فيه الوضوء. متفق عليه واللفظ للبخاري. அன்புக்குரிய முஸ்லிம்களே, நாம் தொடர்ச்சியாக ஒது முறியடிக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். நேற்று பாடத்தில் பார்த்த விஷயம், நம்முடைய மனமஸ்தலத்திலிருந்து எது வெளியேறினாலும் அது நம்முடைய ஒதுவை முறியடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக வரக்கூடிய இரண்டு ஹதீஸ் மிக முக்கியமானது. முதல் ஹதீஸு பெண்கள் சம்பந்தப்பட்டது, இரண்டாவது ஆண்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அம்மே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபாத்திமா பின்த் அபு ஹுபைஷ் என்ற ஒரு சஹாபியா, பெண் சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து கேள்வியை கேட்டார்கள்: அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொடர்ந்து இரத்தப்போக்குள்ள பெண்ணாக இருக்கின்றேன், நான் தூய்மை அடைவதே இல்லை, என்ன நான் தொழுகையை விட வேண்டுமா, விட்டு விடட்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: இல்லை, தொழுகையை நீ விடாதே. இன்னம ذلك عرق, இது ஒரு நரம்பு நோய்தான், இது மாதவிடாய் இரத்தம் அல்ல. ஃபைதா அக்பலத் ஹைததுகி, உன்னுடைய மாதவிடாய் காலம் வந்துவிட்டால் நீ தொழுகையை விட்டு விடுவாயாக. அந்த வைதா அஜ்பரத், அந்த காலம் முடிந்து விட்டால் நீ இரத்தத்தை கழுவி விட்டு நீ திரும்பவும் தொழுகையை நீ தொழுது கொள்வாயாக. இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அந்த குருவிலே இந்த ஹதீஸில் குறிப்பாக இரத்தப்போக்குள்ள பெண்ணை பற்றி சொல்லப்படுகின்றது. இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயை தவிர, அதை தவிர்த்து சில பலவீனம் வீக்னஸ்னாலும் ஏற்படக்கூடிய விஷயம். தொடர்ச்சியாக இரத்தம் வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பலவீனத்தினால ஒரு நரம்பு நோயாக சொல்லப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் காலம் 7 நாட்கள் என்றால் 20 நாட்கள் வரும், 22 நாட்கள் வரும், இப்படி என்று தொடர்ச்சியாக இருக்கும். என்ன, அந்த பெண் இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த இரத்தப்போக்குள்ள இந்த நிலைமைக்கு தொழுகையை முழுமையாக விட்டுவிட வேண்டுமா என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு ஒரு காயிதாவையும் ஒரு அளவுகோலையும் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன? பொதுவாக ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் அந்த காலம் 7 நாட்களோ 10 நாட்களோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் ஏற்படக்கூடிய அந்த காலம் அவளுக்கு தெரியும், அந்த பெண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தொழுகையை விட்டுவிடட்டும் என்றால் அது மாதவிடாய் காலமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் ஒரு பெண் தொழக்கூடாது. அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கசியக்கூடிய இரத்தம் அது ஒரு நரம்பு நோயாக இருக்கின்றது, பலவீனத்தினாலே ஏற்படக்கூடியது. அது மாதவிடாய் இரத்தம் இல்லை. அதில் நாம் என்ன செய்து கொள்ளலாம்? உருவை செய்துவிட்டு தொழுது கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு ஒரு பெண் சஹாபியாவுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். இந்த உபதேசம் ஒட்டுமொத்த பெண்கள் யாருக்கெல்லாம் அந்த சிரமம் ஏற்படுகின்றதோ, ஏனென்றால் அதிகமாக நம்முடைய உணவாலும் அல்லது நம்முடைய ஆகாரத்தினாலும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதற்கு முஸ்தஹாதா என்று கூறுவார்கள். முஸ்தஹாதா பொதுவாக மாதவிடாய் என்று இந்த இரத்தம் என்பது
ஒரு பெண்ணுடைய கருவிலிருந்து வெளியேறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இது முஸ்தஹாதா என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த போக்குள்ள இந்த நிலைமை ஒரு நரம்பிலிருந்து வெளியேறக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் தொழுகையை விடக்கூடாது. 7 நாட்கள் மாதவிடாய் இருக்கக்கூடிய அந்த நாட்களை மட்டும் அந்த நேரத்தில் தொழுகையை விட்டுவிட்டு அதற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க, பொதுவாக குளித்து கொண்டு எப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார்களோ குளித்து கொண்டு அவர்கள் தொழுவார்கள். ஒவ்வொரு அவங்க நேரம் பொழுது தொழுகைக்காக நேரம் பொழும் பொழுது, ஸுஹருடைய நேரம் பொழும் பொழுதும் அஸருடைய நேரம் பொழும் பொழுதும் அவர்கள் அந்த ஒது செய்துவிட்டு எத்தனை தொழுக வேண்டுமும் தொழுது கொள்ளலாம். எந்த ஒரு தட்டையும் இல்லை. இது பெண்களுக்கு சொல்லப்பட்டது ஹதீஸாக இருக்கின்றது. சில ஹதீஸில் ஒரு விஷயம் வருகின்றது, ஒவ்வொரு தொழுகைக்கும் அவங்க குளிச்சுட்டு தான் தொழ வேண்டும் என்ற நிலைமை. இப்படிப்பட்ட சிரமமான ஒரு சட்டம் மார்க்கம் கூறவில்லை. சிந்தித்து பாருங்க, ஒவ்வொரு 5 வேளை தொழுகைக்கு 5 வேளை வந்து ஒரு பெண் குளித்து விட்டு அவன் தொழுக வேண்டும் என்ற இந்த சட்டம் வந்தது என்றால் சிரமம்தான். ஆக இது ஒரு பலவீனமான ஹதீஸ்களில் இருக்கலாம், அல்லது புரியக்கூடிய முறை வந்து தவறாக புரிந்திருக்கலாம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினாங்க, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், சும்ம தவத்தஇ லிகுல்லி ஸால், தொழுகை நேரம் வந்து விட்டால் அந்த நேரத்தில் நீங்க வுது செய்துவிட்டு உங்களுடைய தொழுகையை நீங்க கண்டினியூ செய்யுங்க. சுன்னத் படிக்கிறீங்களோ ஃபர்து படிக்கிறீங்களோ நீங்க தொழுதுங்க கண்டினியூ செய்யுங்க. அதனால் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆக இது இஸ்திஹாதா என்று சொல்லக்கூடிய இரத்த போக்குள்ள ஒரு பெண்ணாக இருக்கின்றாள் என்றால் மாதவிடாய் இருக்கக்கூடிய அந்த காலத்தை விட்டு மற்ற நாட்களில் அவள் என்ன செய்யலாம், தொழுவது அவள் மீது கடமையாக இருக்கின்றது. இரண்டாவது, மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் செய்வது என்பது பார்க்கும் பொழுது அவள் தொழக்கூடாது, கணவன் அவருக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. இது மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள். இதே போல அன்புக்குரியவர்களே, ஆண்களுக்கும் சில நேரத்தில் சலிசுல் பவுல் என்று சொல்வார்கள், சிறுநீர் துளி வந்து கொண்டே இருக்கும். சிறுநீர் துளி வெளியேறி கொண்டே இருக்கும். மனிதன் அறியாமலே வெளியேறும். சலிசுல் பவுல் என்று கூறுவார்கள். டிராப்ஸ் வந்து வெளியேறிட்டே இருக்கும். எவ்வளவோ முயற்சி செய்தாலும் எவ்வளவோ கண்ட்ரோல் செய்தாலும் வெளியேறிவிடும். இப்படிப்பட்ட நபர்களுக்கும் அதே போல காற்று வெளியேறக்கூடிய நபர்கள், மனிதர்கள் கண்ட்ரோல் செய்ய முடியாது. சில நேரத்தில் ஒன்று எப்பயாவது நமக்கு காற்று வெளியேறுகின்றது என்றால் அது நம்ம கண்ட்ரோல் செய்ய முடியும். ஆனால் சிலருக்கு இரும்பினால் காற்று வெளியேறக்கூடிய இருக்கும், அல்லது அவர்கள் எவ்வளவு அறியாமலே இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது இந்த இருவர்களும் இவங்களுடைய சட்டத்தில் தான் வருவார்கள். அவர்கள் எந்த ஒரு கவலைப்படையும் தேவையில்லை. நேரம் வரும் பொழுது அந்த தொழுகைக்குரிய ஒதுவை செய்துவிட்டு அவர்கள் தொழுது கொள்ளலாம். அவர்களுடைய சிறுநீர் துளி லேசாக வெளியேறிவிட்டாலும் அல்லது காற்று வெளியேறிவிட்டாலும் எந்த ஒரு தடையும் இல்லை. இது யாருக்கு? பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த சட்டமாக இருக்கிறது. இல்லை என்றால் நாம் அறிந்தோம், மர்மஸ்தலத்திலிருந்து வெளியேறக்கூடிய எது வெளியேறினாலும் அது நம்முடைய ஒதுவை முறியடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் சிறுநீர், மலஜலம், சீல், ரத்தம் என்ற விஷயங்களை பார்த்தோம். இரண்டாவது ஹதீஸில் சுருக்கமானது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் காம நீர் சுரக்கும் தன்மையுடையவனாக இருந்தேன். ஆக நான் மிக்தாத் என்று சொல்லக்கூடிய சஹாபியை நான் அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இதற்காக என்ன தீர்வு அல்லது என்ன சட்டம் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதற்கு நீங்கள் ஒது செய்யுங்கள். பொதுவாக இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கு. காம நீர் என்பது அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு வயது அடைந்து விட்டால் இச்சைகள், அவனுக்கு அந்த இச்சை ஏற்படும், இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த விருப்பமோ அல்லது எண்ணங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு இந்திர துளி வெளியேறாது, ஆனால் அவன் அந்த நினைப்பை மறந்து விடுவான். அதற்கு பிறகு நாம் உணர்ந்தோம் என்றால் துணியில் ஈரப்பதம் இருக்கும். அதற்கு தான் மதி என்று சொல்லப்படும்.
இப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தார்கள் என்றால் இப்படி நான் காம நீர் சுரக்கும் தன்மை பெற்றவராக இருந்தார்கள். அதிகமாக இந்த நிலைமை ஏற்படும். இந்திர துளி வெளியேறாது, ஆனால் அதை சிந்தித்ததினாலும் சிறிய ஒரு அந்த மதி என்று வெளியேறும். இதற்கு என்ன அதிகமாக எப்படி சிறுநீர் டிராப்ஸாக கண்ட்ரோல் செய்ய முடியாதோ அதே போல இதுவும் சிலருக்கு ஏற்படும். இது ஒரு இயற்கையான விஷயம் என்பவர்களே. இதுல நாம் கற்றுக்கொள்வதில் வெட்கப்படுவதோ அல்லது நம்ம கூச்சப்படுவதோ கூடாது. ஏனென்றால் சட்டம், மார்க்க சட்டம் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாத நாம ஏதாவது தவறுகள் இந்த நிலைமையில் செய்வதை விட நாம் அறிந்துவிட்டு நாம் செய்யக்கூடிய விஷயத்தை சரியாக செய்யும். ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனாக இருந்தார். வெட்கப்பட்டார் மாமனாரிடம். ஏனென்றால் அவருடைய பெண் இருக்கும் பொழுது, அவருடைய மகள் இருக்கும் பொழுது, அவருடைய திருமணத்தில் இவர் வெட்கப்பட்டார் இந்த கேள்வியை கேட்பதற்காக. அவருடைய சகோதரர், அவருடைய தோழருக்கு நீங்க கேளுங்க இந்த சட்டம் என்ன, இந்த மசாலா என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்டவருக்கும் ஒது செய்து விட்டாலே போதுமானது. ஆக நேரம் வந்துவிடும். இப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு அதிகமாக இந்த காம நீர் வெளியேறக்கூடிய இந்த சுரக்கக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது அவர் ஒது செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இங்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகின்றேன். மார்க்கத்தில் நாம் முன்கூட்டியே பார்த்தோம், மணி என்று சொல்லக்கூடிய இந்திர துளி, விந்து என்று சொல்லக்கூடிய இது வெளியேறிவிட்டது என்றால் கடமை, குளிப்பு என்று கடமை. இது வெளியேறாமல் அதற்கு முன்னால் சிறுநீர் கழிப்பதற்கு முன்னால் இது மதி என்று சொல்லக்கூடிய காம நீர் சுரக்கும். இதற்கு ஒதுவாக இருக்கின்றது. இது ஒது செய்து விட்டாலே போதுமாக. ஏன்னா சில நேரத்தில் நம்முடைய துணியில இந்திர துளி வெளியேற விட்டாலும் சில நேரத்தில் நம்முடைய துணியில் ஈரப்பதம் நாம் உணர்வோம். அதற்கு மதி என்று சொல்வோம். அதற்கு ஒதுவாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்டவர்களுக்கும் ஒது செய்வது கடமையாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல மற்ற அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் இப்படி ஏறக்கூடியவர்கள், அதிகமாக காம நீர் சுரக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தம்முடைய மர்மஸ்தலத்தை அவர்கள் கழுவி கொண்டு பிறகு அவர்கள் ஒது செய்து கொள்ள வேண்டும். இதனால் என்ன என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு சட்டத்தை கூறியிருக்கின்றார்கள். இதை நாம மருத்துவ ரீதியில் பார்த்தாலும் சரி, மருத்துவ ரீதியிலும் இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. டாக்டர்கள் பொதுவாக இப்படி நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் மர்மஸ்தலத்தை கழுவி கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். இதனால அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏனென்றால் தண்ணீர் படும் பொழுது, நம்முடைய உடலில் தண்ணீர் படும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இந்த சட்டம் இது மருத்துவ ரீதியும் பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட நபர்கள், தன்னால் கண்ட்ரோல் செய்ய முடியாத நபர்கள், தன்னுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட நிலைமையை காற்று வெளியேறுவதோ, சிறுநீருடைய துளி வெளியேறுவதோ, இதே மாதிரி இந்த காம நீர் சுரப்போ, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒது போதுமானது. அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் என்ன செய்ய தேவையில்லை, குளிப்பதோ அல்லது அவர்கள் ஒவ்வொரு வெளியேறிவிட்டு திரும்ப போயிட்டு உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு முறை உது செய்து விட்டார்கள், நேரம் தொஹருக்காக உது செய்து விட்டார்கள் என்றால் அந்த உதுவை கொண்டவர் சுன்னத்தும் தொழுது கொள்ளலாம், பரதும் தொழுது கொள்ளலாம், பின் சுன்னத்தும் தொழுது கொள்ளலாம். எவ்வளவு தொழுகை வேண்டும் தொழுது. அடுத்த நேரம் வரும் பொழுது அஸ்ருடைய நேரத்தில் அவர் உது செய்து கொள்ள வேண்டும். இது முஸ்தஹப்பும் சிறந்ததாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் அறிந்து இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நம்முடைய தெரிந்தவர்கள், இப்படி இருக்கக்கூடியவருக்கு பலவீனங்கள் இருக்கு அல்லது நோய் இருக்கு, நரம்பு நோய் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும். ஏன்னா பொதுவாக என்ன செய்கிறாங்க, எனக்கு சிறுநீர் கண்ட்ரோல் ஆக மாட்டேதுங்க, டிராப் ஆயிடுறதுனால நான் அஜீஸா இருக்கிறேன், தொழ முடியாதுன்னு தொழு விடுறாங்க. சாதாரணமாக தொழ விடுறாங்க. என்னன்னா இல்லைங்க, சிறுநீர் டிராப் இதாயிடுச்சு, தன்னுடைய ஆடையிலிருந்து விழுந்துருச்சு. அதற்காக இப்படிப்பட்ட நபர்களுக்கு இங்கு சட்டம் இருக்கின்றது. இங்கு சுப்ஹானல்லாஹ் பாருங்க, இந்த நிலைமையிலும் இவர்களுக்கு தொழுகை விடுவது என்பது கிடையாது. மனிதன் அவனுக்கு புத்தி இருக்கும் வரை, அவனுக்கு கான்சியஸ் இருக்கும் வரை தொழுவது என்பது கடமையாக இருக்கின்றது. மனிதன் நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழ வேண்டும்,
உட்கார்ந்து தொழவில்லை என்றால் அவன் படுத்து நிலையில் தொழ வேண்டும். எதுவரை என்றால் கண் இமையை அசைய அளவுக்கு அவனுக்கு அந்த உணர்வு, அந்த கான்சியஸ் இருந்ததுன்னா அவன் அந்த நேரத்தில் தொழுகையை தொழுக வேண்டும். ஆக தொழுகை என்பது மிக கடமையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நபர்களுக்கு அவர்களுக்கு வெளியேறக்கூடிய விஷயத்தை அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு முறை உது செய்துவிட்டு தொழுகையை அவர்கள் முழுமைப்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் இதனால பிரச்சனையோ அல்லது தொழுகையை விடக்கூடிய நிலைமையும் நாம் வைக்கக்கூடாது. ஆக அல்லாஹ் தஆலா இப்படி இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா பூர்ண நிவாரணத்தையும் கொடுப்பானாக. மற்றும் இந்த சட்டங்களை அறிந்து இந்த நிலைமை இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தி அவர்கள் இப்படி அமல்படுத்தக்கூடிய அவர்களுக்கு தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.